அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சிந்து 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 சித்தார்த் எப்போ வந்தா? சிந்து இப்படி தூங்கிட்டு இருக்கா? சித்தார்த் என்ன உக்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்கா? எப்போ வந்தா என்னன்னு ஒன்றும் புரியலையே. நைட்டு ஃபுல்லா இப்படிதான் தூங்கிட்டு இருக்கானா? சரி ஓகே, தூங்கி எழுந்திருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பா காலையே தட்டிருச்சு. சித்து அச்சோ, சத்தம் கொடுத்து முழிக்க வச்சிட்டேனா? இல்ல அதெல்லாம் இல்ல. என்ன சித்து? ஒன்னில நீ தூங்கு. சலாத்த இங்க பேசினா சிந்து முழிச்சுக்கவா. இருங்கத்த நான் வெளியே வரேன். சரி சித்தார்த், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நீ போ, முகம் கழுவிட்டு வா, நான் ஹாலுக்கு காஃபி கொண்டுட்டு வரேன். சரிங்கத்த. சிந்து நீ அப்படியே படுத்து தூங்கிட்டு, நான் அப்புறமேல உன்னை பார்க்க வரேன். காலையில எழுந்ததும் உன்னை பார்த்து நீ டென்ஷன் ஆகி கோபப்பட்டு வேண்டாம், நீ இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கு, நான் அப்புறம் வரேன். சாலமாட்ட பேசிட்டு அப்படியே கிளம்புவோம். தாசு, தர்மா, சூர்யா யாரையும் சும்மா விட்டுறக்கூடாது. கேஸ் கோர்ட்டுக்கு திங்கக்கிழமை போகும். முடிஞ்ச அளவுக்கு இவங்க எல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு வெளியே வராத அளவுக்கு தண்டனைய வாங்கி கொடுக்கணும். சரி ஓகே, கேஸ் எல்லாம் இவங்க மேல ஸ்ட்ராங்கா போட்டாச்சு. பாத்துக்கலாம். நம்மள மீறி என்ன? என்னங்க ஐயா, இது என்ன காலங்கத்துல உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்காங்க? ரொம்ப மோசம். புக்கும் படிக்கிற மாதிரி தெரியலையே. கையில புக்க வச்சுட்டு யோசனை ஃபுல்லா எங்கேயோ இருக்கு. வேணி கண்டுக்க வேண்டாம், என்னதான் பண்றான்னு பாப்போம். என்னடா இது, கவனிக்கவே இல்ல. சரி ஓகே, கூப்பிட வேண்டியதான். என்னங்க ஏன் காது கேட்காது? என்னடா இது, அப்படியே நம்ம கூப்பிடுறது கேட்கல? அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க? என்னங்க ஏதாவது யோசனையில இருக்கீங்களா? என்ன கூப்பிட என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. எங்க சரத்து, என்னங்க யோசிக்கிறீங்க? என்னடா இது? ஐயோ டக்குன்னு ஒரு பேர் வர மாட்டேங்குது. ஸ்வாதி சொல்லுமா. ஸ்வாதியா? அது யாரு? இவ்வளவு நாள் பைங்கிலேன்னு சொன்னாரு, இப்ப என்ன புதுசா ஸ்வாதி? ஐயோ, ஸ்வாதி யாரா இருக்கும்? என்னங்க கூப்பிடு. ஏய் ஸ்வாதி சொல்லுன்னு சொன்னேன்ல. யார் அந்த ஸ்வாதி? நீதான் என் டார்லிங். என்ன டார்லிங்கா? இல்ல இது சரிப்பட்டு வராது. இப்படியே விட்டோம் அவ்வளவுதான். போய் முத ரத்னமா மட்டும் சொல்லணும். அடிப்பாவி, ரத்ன மாமாவா விட்டா குடும்பத்துக்கே சொல்லுவா போல இவள. என்னங்க என்ன விடுங்க. என்ன முகம் இமுட்டுண்டா போயிடுச்சு? அதெல்லாம் அப்படித்தான். சரி என்ன விடுங்க. ஓய் கோபமா? நான் எதுக்கு கோபப்பட போறேன்? நீங்க ஸ்வாதி கிட்ட பேசுங்க. ஏண்டி என்ன பார்த்தா ஒவ்வொரு பொண்ணுகிட்டயா பேசுற மாதிரியா இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க. நான் சொன்னா உடனே பேசிடுவேனா? பேச மாட்டீங்கன்னு தெரியும், நீங்க சொல்றதும் சும்மாங்கிறது தெரியும். ஆனாலும் பிடிக்கல. பிடிக்கலனா? பிடிக்கல. நான் உங்க கூட நான் மட்டும் தான் பேசணும். நீ மட்டும் தானே பேசுற? நீங்க என் பேரை மட்டும் தான் சொல்லணும். ஓ, உன் பேரை மட்டும் சொல்லணுமா? சரி விடுங்க. ஏய் என்ன பாருங்க, நான் போய் ரத்ன மாமாட்ட சொல்லிடுவேன். ஏய் என்ன நீ ரத்ன மாமாங்கற? இதெல்லாம் நமக்குள்ள இருக்கணும், யார்கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. நீங்க ஒரு பொண்ணு பேரை சொல்வீங்க, அது நமக்குள்ள நான் வச்சுட்டு பேசாம இருக்கணுமா? அப்புறம் நான் போய் வீட்ல எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துருவேன். அடிப்பாவி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. இது நம்ம 2 பேத்துக்குள்ள சீக்ரெட் மேட்டர். ஒரு சீக்ரெட்டும் வேண்டாம். ஒண்ணுமே வேண்டாமா? எதுவுமே வேண்டாம். எனக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சீங்கன்னா நான் கண்டிப்பா ரத்னமா மட்டும் சொல்லுவேன். சரி போ. இப்ப கூட நான் பண்றது உனக்கு பிடிக்காதுல, ஒய் ரத்னமா மட்டும் சொல்லு. இவனே தான் நின்னுட்டு இருந்தேன், என்ன புடிச்சு இழுத்தான், இல்லாம புடிச்சு வச்சுக்கிட்டான், எல்லாத்தையும் போய் சொல்லு. அது என்ன? இத பிடிக்காது நான் ஒன்னும் சொல்லல. உங்களுக்கு கேட்டுச்சு. ஏய் சரியான கள்ளி நீ. அக்கதான் ஒண்ணும் தெரியாத பொண்ணு மாதிரி இருந்துட்டு, ஆனா நீ நல்ல விவரமானவடி. ஆமா, அப்படி விவரமா இருந்தா தானே பொழைக்க முடியும்னு சொன்னீங்க. சரி, என்ன தாவணி கிட்ட இருக்க? நல்லா இல்லையா? அது நல்லாதான் இருக்கு. சும்மாவே ஒண்ணும் கிடையாது, இதுல நீ தாவணியை வேற கட்டிட்டு வந்து நின்னு. ஐயோ நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போலன்னு இப்படியே இருந்துட்டு போலாம்.
அப்படியா? சரி சரி, அப்பெல்லாம் டெய்லி தாவணியே கட்டுறேன். ஏய் எல்லாம் புரியுது. ஆனா பக்கம் வர மட்டும் வைக்கும். அது ஒரு பயம். ஆனா முந்திக்கு நீ இப்போ ஓகே தான். ஆமாமா, ஓகே தான். ஆனாலும் நீங்க தான் கண்டுக்கல. என்ன? ஆமா, இங்க வந்ததுல இருந்து ரொம்ப பிஸியா சுத்திட்டு இருந்தீங்க. இப்ப சிந்து வேற வீட்ல இருக்கா, அவ வேற ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க தங்கச்சி நினைச்சு நீங்க வேற ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால இனி உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. நானும் நீயும் இல்ல, நானும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. என்ன சொல்லுவ? நீங்க இப்ப உங்க தங்கச்சி நினைச்சு ஃபீல் பண்றீங்கல்ல. நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? ஐயோ, ஏய் நானா கெட்டவனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். சித்தார்த் ரொம்ப நல்ல வேண்டி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்போ சித்தார்த் சிந்து ரூம்ல தான் இருக்கான். என்னது, சிந்து ரூம்லயா? எதுக்கு இப்ப இவ்வளவு ஷாக் ஆகுற? இல்ல, சித்தார்த் எப்போ? எங்க என் தங்கச்சியை கூட ஓரளவுக்கு சமாளிச்சலாம் போல. அந்த சித்தார்த்த அதான் உன் அண்ணனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். சமாளிக்கிறதுனா? வேணி உண்மையே சொல்லணும்னா சித்தார்த் உண்மையிலேயும் என் தங்கச்சி இல்லாம கண்டிப்பா ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். சிந்துகிட்ட பிரிச்சு இருக்கிற வேதனை அவன் கண்ணுல தெரியுது. அந்த வழியே உணர முடியுது. நைட்டு வீட்டுக்கு வந்தான், சிந்துவை பார்க்காம இருக்க முடியலன்னு. நான் தான் சிந்து ரூம்ல இருக்கா, போய் பாரு. எவ்வளவு சண்டை போட்டாலும் கோச்சிக்கிட்டாலும் நீ கொஞ்சம் பொறுமையா போன்னு சொன்னேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். ஓ அப்படியா? என் தங்கச்சி எப்பவும் ஹாப்பியா இருப்பா. என்ன அவளால அதெல்லாம் மன்னிக்க முடியாது. நான் கோபம் கண்டிப்பா குறையிற நேரம் மன்னிப்பா. அது வரைக்கும் சித்தார்த் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ பண்ணிக்குவான். ஓ, என் தங்கச்சி எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பா. அதனால நான் வந்து புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சது? உங்ககிட்ட விளையாட்டு கூட கொஞ்சம் கூட உசுப்பேத்த கூடாது. ஏதாவது ஃபீலிங்ஸ்ல இருப்பீங்க, நான் ஏதாவது சொன்னேன், அப்புறம் என் பாடு திண்டாட்டம் தான். சரி விடுங்க விடுங்க. ஏய் எங்க போற? நீ சேலை கட்டணும், அதுக்கப்புறம் ஜோதிகாவை பார்க்க போகணும். நீயுமா போற? நாங்க போகாம எப்படி? நாங்கனா? நானு, சுபா, மதி, வாசுகி 4 பேருமா? ஆமாமா, நாங்க நேத்தே பிளான் பண்ணிட்டோம். காலையில எழுந்ததும் வைஷ்வத்த சாலத்தை வைஸ் பண்றோம். 4 பேரும் ஜோதிகாவை பார்க்க கிளம்புறோன்னு. அடிப்பாவி, வீட்டுக்குள்ள 4 பேர் சேர்ந்து வில்லத்தனம் பண்றீங்களா? ஆமா, அப்புறம் இப்பவே போய் நாங்களாம் பேசினா தானே நாங்க 4 பேர் மாதிரி ஜோதிகாவும் எங்க கூட கூட்டு சேர்ந்து இல்லாத பொல்லாத வில்லத்தனம்லாம் பண்ணலான்னு. ஆமா ஆமா, சரி விடுங்க. குளிச்சுட்டு நீங்க உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கணும்டா. நான் சாரி கட்ட லேட் ஆகுமேனு தாவணி கட்டிட்டு வந்தேன். இருங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு நானும் சாரி கட்டிட்டு ரெடி ஆகணும். கண்டிப்பா விடணுமா? இல்ல இப்ப விட்டுருங்க, இன்னைக்கு நைட்டு வேணா பொடிச்சுக்கோங்க, விட வேண்டாம். என்னன்னா நான் இனி வர மாட்டேன். காஃபியை யார்கிட்டயாவது கொடுத்து விடுறேன். ஏய் நீ முதல்ல தெளிவா சொல்லிட்டு போ. முடியாது, புரிஞ்சுக்கோங்க. விடுங்க விடுங்க. ஏய் வேணி, ஏய் நில்லடி. என்ன ஓட்டம் ஓடுறா? ஓய் வேணி, நைட்டு வேணா. சரி ஓகே, பார்க்கலாம். வேணி, முந்திக்கு நீ இப்ப எவ்வளவோ மாறிட்ட. அழகா இருக்குடி நீ பேசுறது எல்லாமே. என்ன புரிஞ்சுக்கணும், நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற. ஓகே ஓகே, பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சிந்து நேத்து நைட்டு சித்தார்த்து கிட்ட சண்டை போட்டாளா? ஐயோ ஒன்னும் தெரியல. எதா இருந்தாலும் கண்டிப்பா சித்தார்த் சமாளிச்சிருப்பா. சரி, அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்ம வேகமா டியூட்டிக்கு கிளம்பணும். சரி சரி கிளம்புவோம். ஆனா இன்னைக்கு ஜீவாவுக்காக எல்லாரும் பேச போறாங்க. ஜோதிகா தான் என்ன சொல்றான்னு தெரியல. கண்டிப்பா ஓகே சொல்லுவா. ஏய் ஜீவா, கொஞ்சம் அப்படி இப்படின்னு கஷ்டம் இருந்தாலும் சீக்கிரம் ஹாப்பியா மாறும்டா. ஐயோ, இந்த பையன் நேத்து நைட்டு ஜோதிகாவை பார்க்க போறேன்னால. அடடா, திரும்பி முழுசா வீடு வந்தானா? அவனை பார்க்கவும் இல்ல, யோசிக்கவும் இல்ல. அடப்பாவி, என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரியலையே. சரி முதல்ல குளிச்சுட்டு போய் அவனை பார்க்கலாம். சித்தார்த், வா வா, இந்தாப்பா காஃபியை குடி. இல்லத்த, இருக்கட்டும். இருக்கட்டுமா? ஏய் பிடி. சலத்த, உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா? கோபமா? எனக்கு என்ன கோபம்? சாரி, ரொம்ப ரொம்ப சாரி சாலாத்த. கோபத்துல எதிர்பார்க்காம தப்புதான், ரொம்ப ரொம்ப தப்புதான். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப ரொம்ப வைரசார் மேல நான் மேல கை வச்சிருக்க கூடாது. எனக்கு அந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும்னு தெரியலத்த. சிந்துவை வேற ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி என்ன கெட்டவனா காமிக்கிற மாதிரி சலத்த எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆனா நான் பண்ணது தப்பு. என்ன ஒரு கோபமா இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. சாரி சாரி அத்த. நீ இந்த மாதிரி தப்பு நான் எப்பவுமே பண்ண மாட்டேன், எப்பவும் பண்ண மாட்டேன். ஏய் சித்தார்த், இருக்கட்டும். கேட்டதும் கஷ்டமா இருந்தது, ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. ஐயோ சாரி.
இல்லப்பா, இருக்கட்டும். உன்னைய இந்த வீட்டு பிள்ளைய தான் நினைக்கிறோம். என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்க கோபமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா நடந்துக்கதான் செய்வாங்க. அத வீட்டுல உள்ள பெரியவங்க புரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்ல. உன்னோட சூழ்நிலையும் புரியுது. இருக்கட்டும்பா. தப்பு பண்ணிட்டோன்னு வருந்துறையே, இனிமே இத பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேல, அது போதும். சாரி அத்தை. போதும். எத்தனை சாரி? இந்த காஃபிய குடி. அத்தை, நான் எதிர்பார்க்கல திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன். நீங்க எல்லாரும் எப்பவும் போல என் கூட பேசுவீங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல அத்தை. ஆனா திரும்பவும் நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோன்னு தோணுது. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. ஆனா சாலாத்த கண்டிப்பா ஏன் சிந்துவ இனி எந்த ஒரு கஷ்டமும் நான் பட விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்குவேன். அன்பு பாசம் இதுக்கெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து ஏங்கிருக்கேன். தனிமையில ரொம்ப நாள் கொடுமையா இருந்திருக்கேன். நான் அதெல்லாம் தாண்டி இப்ப வந்து சிந்து என் வாழ்க்கையில வந்ததும் அவகிட்ட நான் ஏங்கின அன்பு பாசம் எல்லாமேவும் மொத்தமா அவகிட்ட கிடைச்சதும் அவளை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துலதான் என்னை பத்தி ஏதாவது தப்பா சொல்லி இந்து மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்துருவாங்களோங்கிற பயத்துல எனக்கு அந்த அளவுக்கு நடந்துகிட்டேன். நான் உன்னை நல்லா புரிஞ்சதத்த என்னால சிந்து இல்லாம இருக்க முடியாது. அதே மாதிரிதான் இந்துவால நான் இல்லாமயே இருக்க முடியாது. எங்க ரெண்டு பேத்தையும் நீங்க யாரும் பிரிக்கவும் மாட்டீங்க. அங்க ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்படுறீங்க. இது எல்லாத்தையும் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனி எல்லாத்தையுமே புரிஞ்சு நடந்துக்குவேன் அத்த. சித்தார்த், இப்படி பேசுறத கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி விடு, ஏதோ ஒரு சோதனை என்னென்னமோ நடந்து போச்சு. அப்புறம் சிந்து என் மேல கோபமா தான் இருக்கா. நான் அவளுக்கு வந்ததே தெரியாது. அவளுக்கு அவ்வளவு தூக்கம் வருது. ஆனா நான் இல்லாம அவளால தூங்க முடியல. நான் வந்ததை கூட அவ கனவு மாதிரி நினைச்சிட்டு இருந்தா. நானும் அப்படியே பேசி அவளை தூங்க வச்சிட்டேன். நீ அவ காலையில எழுந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது கனவா நிஜமானு யோசிப்பா. அத நீங்க யாரும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம். நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். வந்து நான் சிந்து கிட்ட பேசிக்கிறேன். டேய், நல்லா இருக்குடா. வீரா, ஏண்டா என் தங்கச்சியை பார்க்க வந்து அவளுக்கே தெரியாம அவ ரூம்லயே நைட்டு ஃபுல்லா தூங்கியிருக்க. எப்படியோ அவளை புரிஞ்சுக்கிட்டு வந்தியே, சரி ஓகே. அப்புறம் சித்தார்த், எல்லாத்தையும் மறந்துரு. வாழ்க்கையில எவ்வளவோ சந்தோஷமான விஷயம் இருக்கு. நான் கஷ்டத்தை மட்டுமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சந்தோஷமான வாழ்க்கையை வாழவே முடியாது. எல்லாத்தையும் ஒரு கனவா நினைச்சு மறந்துடுறா. இனி வாழ போற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா வீரா. ஏய், உனக்கு தெரியும்ல ஜீவா கல்யாணம்? தெரியும். ஜீவா சொன்னா இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்கு போறோம். நீயும் வாவேன், இந்துவும் வருவா. அப்படியா? கண்டிப்பா. இவங்க 4 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோதிகாவை பார்க்க வரணும்னு. அப்புறம் சிந்துவை மட்டும் எப்படி தனியா, அவளையும் சேர்த்து தான் கூட்டிட்டு வருவாங்க. அப்பா 2 பேரும், அம்மா அத்தை, அப்புறம் நான் மட்டும் தான் கூட வரேன். எல்லாரும் ஒர்க் பார்க்க போறாங்க. அதான் நீயும் வாயேன். கண்டிப்பா வரேன். சிந்து வரேன்னு சொன்னனாலயா? ஆமா வீரா. என்ன பண்ண, என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தணுமே. இங்க போறாளோ எங்க வராளோ அதெல்லாம் பார்த்து அங்க போய் இம்ப்ரெஸ் பண்ணாதானே. முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. ஆமா. சரிதான்டா. சரி. நீ வீட்டுக்கு போனேன்னு சொன்னேல, இங்கே இரு. குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே கிளம்பலாம். ஐயோ வேண்டாம். இங்கே இருந்து நானும் சிந்துவும் சண்டே ஆரம்பிச்சோம். அப்புறம் நீங்க யாரும் கிளம்ப முடியாது. ஏய், நான் வர்றது தெரியாமையே இருக்கட்டும். நான் நேரா சத்தியமூர்த்தி சார் வீட்டுக்கு வந்துடுறேன். வீடு தெரியுமாடா? அதெல்லாம் தெரியும். சரியான ஆளுதான். சரி வீரா, எல்லார்கிட்டயும் சொல்லிடு. நான் அப்படியே கிளம்புறேன். ஓகேடா. கிளம்ப மொத்தம் நான் கால் பண்றேன். ஓகே. நான் அங்க டைமிங்க்கு வந்துடுறேன். சரிடா. சாலாத்த, இது தூங்கி இருந்ததும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாத்துக்கிறேன்ப்பா. உன் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. தங்கமா, இல்ல வேண்டாம். இன்னும் கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்பா. எழுப்பி மட்டும் விட்டோம், அவாட்டுக்கு கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடுவா. தூங்கட்டும். ஒரு 9 மணிக்கு மேல எழுப்பி விட்டுக்கலாம். அப்பல வீட்டுல இருந்து 10 மணிக்கு வாரேன்னு இருக்காங்க. 9 மணிக்கு மேல எழுந்தானா அவ குளிச்சு சாப்பிட்டு கிளம்ப 10 மணி கண்டிப்பா ஆக்கிடுவா. அது கூட மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னா சரியா இருக்கும். நம்ம தங்கமாவ பாத்துக்குவாங்க, பேசிக்குவாங்க. ஆனா நம்ம புள்ளதான் நல்லா பேசணும். யார்கிட்டயும் பேசாம மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேசணும், அது மட்டும் எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேசணும். அதுக்கப்புறம் கூட என்ன எதுன்னு பேசிக்கலாம். நாம அவட்டுக்கு யார்கிட்டயும் மூஞ்சி கொடுத்து பேசாம முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு யாரையும் வான் கூப்பிடாம கண்டுக்காம இருந்தா அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல வரவங்களை நம்ம கஷ்டப்படுத்திடக்கூடாது. உங்க அம்மா அப்படி யார்கிட்டயும் நடந்துக்க மாட்டா. இருந்தாலும் நம்ம மேல உள்ள கோபத்துல சரி பைங்கிலி கிட்ட வேணா சொல்லி வைக்கலாம். குட் மார்னிங். பைங்கிலி, குட் மார்னிங்மா. என்னப்பா, என்னமோ பெருசா யோசிச்சுட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, என்ன விதவிதமா சமைக்கலாம், அவங்களுக்கு பரிமாறலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? அட நீ வேறமா, அதெல்லாம் யோசிக்கல. எல்லாம் தங்கம்மாவை பத்தி தான். ஓ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது பேசிக்காம கண்டுக்காம இருந்துருவான்னு நினைக்கிறீங்களா? அப்படிதாம்மா தோணுது. அவருக்கு யாரையும் கண்டுக்காம அலட்சியப்படுத்தினா
நல்லாவா இருக்கும் திடீர்னு கல்யாணம், அதுவும் நான் சொல்லிதான் ஜீவா தம்பி தாலியை கட்டினாரு. ஆனா இதெல்லாம் ஜீவா வீட்டுல புரிஞ்சுக்கிட்டு உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகளாக எங்களுக்கு முழு சம்மதம், உங்க பொண்ணை பார்க்க வரும் பேச வரும்னு சொல்லிட்டு வர்றவங்கள அம்மா அலட்சியப்படுத்த கூடாதுல்ல. கண்டிப்பாப்பா. அம்மாடி நீ ஏதாவது தங்கம்மா கிட்ட அப்பாப்பா வேண்டவே வேண்டாம். நாம ஏதாவது பேசினா அவ வீம்புக்கு நேவும் வேற ஏதாவது செய்வா. ஐயோ அப்பனா இருங்கப்பா, எப்படியும் ஜீவாவோட குடும்பம் ஃபுல்லாமே ஸ்வீட் ஃபேமிலி. எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுவாங்க. நம்ம ஜோதிகாவுக்கு தான் மனசுல எதுவும் இல்லாம நல்லா கலக்கலன்னு பேசுறவங்கள தான் பிடிக்குமே. உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருமே அப்படித்தான். அப்பா ஏற்கனவே நாங்க ஜீவா வீட்டுக்கு போயிருக்கோம். ஆமாமா ஒன் டைம் போயிட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் அப்ப ஜோதிகா பேசுனாப்பா, யார்கிட்டயும் பேசாமலாம் இல்ல. அந்த பழக்கத்துக்கு வரவங்க கிட்ட கண்டிப்பா பேசதான் செய்வா. பேசினா சந்தோஷமா, பேசாம வாட்டுக்கு ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா அத நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பாப்பா அப்படிலாம் உட்கார மாட்டா. அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூங்கட்டும், ஒரு 9 மணிக்கு மேல நான் எழுப்பி விடுறேன். அதுக்கப்புறம் அவ கிளம்பி அவளா ரெடி ஆனதும் அது கூட ஜீவா ஃபேமிலி வந்துட்டா ஓகேப்பா. அம்மாடி நானும் அப்படித்தாமா நினைச்சேன். ஆனா பைங்கிலி என்னப்பா? இல்லம்மா எல்லாரும் வராங்க, அதான் சேலை ஏதாவது. என்னது சேலையா? ஏமா என்னாச்சு? ஐயோ அப்பா நீங்க வேற. எனக்கும் சேலை கட்ட தெரியாது, ஜோதிகாவுக்கும் கட்ட தெரியாது. கட்ட தெரியாத சேலை எப்படி கட்ட? நீ எப்படி சேலை கட்டு நான் சொல்ல. இது வேறயா? அதெல்லாம் வர்றவங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்கப்பா. சும்மா நார்மலா சுடிதாரே போடட்டும். அதுக்கப்புறம் நான் சேலை கட்ட அது இதுன்னு சொன்னா என் ஃப்ரெண்ட பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வீம்புக்குனே மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து நிப்பா. ஆமாமா ஆமா ஆமா கண்டிப்பா செய்வா. நீ எதுவும் சொல்லாத, அவளா எப்பவும் போல நார்மல் ட்ரெஸ்ல இருக்கட்டும். ஓகேப்பா. அப்பா அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேமா, பக்கத்துல ராஜு வீட்ல எல்லாமே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன். வந்ததும் டீ காஃபி பஜ்ஜி போண்டா, அப்புறம் இனிப்புக்கு கேசரி பண்ண சொல்லிருக்கேன். அப்புறம் மதிய லஞ்சுக்கு ஃபுல் மீல்ஸ் தான். ஓகேப்பா. சரிப்பா நீங்க போங்க. ஏதாவது ஒர்க் இருந்தா பாருங்க, நான் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட் பண்ணி வைக்கிறேன். சரிமா. அப்புறம் தப்பி தவறி கூட சவுண்ட் விட்டுறாதீங்க, முழிச்சுக்குவா. ஆமா என்னமா அதிசயமா இன்னும் தூங்கிட்டு இருக்கா? அதிசயமா தூங்கல. இது உங்க மாப்பிள்ள வந்தார்ல. ஆமாமா கோபத்துல எப்படி குதிச்சா பாத்தியா? ஆமா ஆமா கோபத்தை உண்டு பண்ணதே நான் தானே. அவளுக்கு ஜீவாவை ரொம்ப பிடிக்கும்பா. இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அவளை தடுக்குது. சீக்கிரத்துல சரி பண்ணிடலாம். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குமா. சரிப்பா. நேத்து நைட்டு ஜீவா வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நானும் ஜோதிகாவும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அவ தூங்க போனதே லேட்டா தான் தூங்கினா. அதனால நம்ம எழுப்பி விட்டாதான் எழுந்திருப்பா. நம்ம பாத்துக்கலாம். சரிமா. சரிங்கப்பா. நீங்க போய் உங்க ஒர்க்க பாருங்க, நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி மாப்பெல்லாம் போட்டு வைக்கிறேன். சரிமா. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்ததும் என் பொண்ணு நல்லபடியா பேசணும். என் பொண்ணை பார்த்தா அவங்க சந்தோஷப்படணும். கடவுளே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நீ தான்ப்பா பாத்துக்கணும். சக்தி, டேய் சக்தி. ஜோ என்னதான் பண்றான்? சக்தி என்னன்னு அது கேக்குறானான்னு பாரு. இவன டேய் காட்டறமே. என்னம்மா கூப்பிட்டியா? அட பாவி. ஆமாப்பா கூப்பிட்டேன், இங்க வா. என்ன அந்த கனி இப்பதான் சேலைக்கு பிளீட் எடுத்து விட, அதை செய் இதை செய்யின. இப்பதான் அக்கடான்னு கொஞ்ச நேரம் உட்காந்த, அதுங்குள்ள கூப்பிட்ட என்னாச்சு? அது ஒண்ணு இல்லடா, இந்த சேலை எனக்கு நல்லா இருக்குல்ல. இல்லடா அப்படி பார்க்காத. இவ்வளவு நேரம் இந்த சேலை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் கட்டினேன். கட்ட ஹெல்ப் பண்ண. சரிடா, ஆனா இப்ப எனக்கு என்னமோ கொஞ்சம் கலர் நல்லா இல்லாத மாதிரியே இருக்கு. டேய் காட்டறமா வாடா, இன்னும் யாரும் கிளம்பல பாரு. வேற ஏதாவது சாரி கட்டிடலாம். ப்ளீஸ் திரும்பவும் ஹெல்ப் பண்ணு. டேய் கொன்னே போடுவேன். சேலை கலர் அம்சமா சூப்பரா இருக்கு. அப்படியே கஜலட்சுமி மாதிரியே இருக்க. அஜயலட்சுமியா? அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்க. இப்படியே போ, சூப்பரா இருக்கும். நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்னடி? அது என்ன, சேலை கட்டி ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா ஐயோ சூப்பரா இருக்கு, அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா கஜலட்சுமிங்கற? யாரா அந்த கஜலட்சுமி? என்னடா முழிக்கிற? யார் அந்த கஜலட்சுமி? ஏ லூசு, உண்மையிலே அதுவும் சாமி தாண்டி. அதெல்லாம் இல்ல, நீ மகாலட்சுமின்னு தான் சொல்லிருக்கணும். எப்படி கஜலட்சுமின்னு சொல்லலாம்? கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டுமேன்னு சொன்னேன். போய் 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 போய். கஜலட்சுமின் சாமிய பார்த்ததே இல்ல. ஓ அப்பனா மகாலட்சுமியை மட்டும் பாத்திருக்கியோ? பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? எப்படி? கோவில்ல. ஏ லூசு, கோவில்ல கஜலட்சுமி சாமியும் இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. நீ பாக்கலங்கிறதுக்காக சாமி இல்லைன்னு ஆயிடுமாடி? என்ன ஏமாத்தாத, என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. ஒழுங்கா சொல்லிடு, அந்த கஜு யாரு? கஜுவா? கஜலட்சுமி லென்த்தா இருக்குல, அத கஜு. ஒரு படம் சொல்றா காட்டறமே. போடி. இப்ப நீ சொல்லாம இப்ப போக முடியாது. ஐயோ படா படுத்தாதடி, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. அப்பா எல்லாரும் இங்க கிளம்புறனால எங்களை தான் சீக்கிரம் ஆபீஸ்க்கு போக சொல்லிருக்காங்க. போதுண்டி, விளையாட நேரம் கிடையாது. ஓஹோ, உனக்கு என்ன பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கா? நான் என்ன குழந்தையா? இல்ல அது குழந்தையான்னு கேக்குறேன். ஏய் என்னங்க சத்தம்? எப்பா ராசா மகாராசா வந்துட்டியா? அப்படியே காப்பாத்தி விட்டுட்டு போப்பா. என்னடா என்ன ஆச்சு? ஏய் திருமச்சான்,
சொல்லுமா. நீயே சொல்றா. இவன் என்ன என்ன சொன்னான்னு கேளு. என்னடா சொன்ன பச்சை பிள்ளைய பார்த்து? நல்லா கேளு அப்படித்தான். ஏன்டா இருமா கேக்குறேன் நானு. என்னடா? ஐயோ டேய் சேலையில எப்படி இருக்கேன்னு கேட்டா, நல்லா அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காளே. அப்படிதானே சொல்லணும். ஆமா, பயபுல என்ன சொன்னா? ராட்சசி, காட்டேரி, ரத்த காட்டேரி, அப்படி இப்படி நிறைய சொல்லிருப்பானே. போதும் போதும், அப்படிலாம் சொல்லல. சொல்லலையா? அதுக்கும் மேல சொன்னானா? ஏய் என்னடா சொன்ன? பச்சை புள்ளைய பார்த்து வேற என்ன சொன்ன? குட்டிச்சாத்தா, மலைக்குரங்கு, காட்டு குரங்கு, பனிக்குரங்கு, இப்படி எதையாவது சொன்னியா? ஐயோ நிறுத்துடா. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஆமாண்டா. ஏய் திரு எருமை. அந்த கனி லூசு, அவன் அப்படிலாம் சொல்லல. நீ என்னமா சொல்ற? இதுக்கும் மேல. அப்பா சாமி, ஒண்ணு இல்லப்பா, நானே சொல்றேன். சொல்லுவா அப்படியே இந்த தம்பிய காப்பாத்தி கூட்டிட்டு போயிடு. காப்பாத்திரலாமே. அந்த கனி என்னமா சொன்னா? இப்படி சாரி கட்டிட்டேன்னா மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு தானே சொல்லணும். ஆமா, இவன் என்ன பார்த்து கஜலட்சுமிங்கறான். கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம்னு யோசிச்சேன்டா. பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறா. காப்பாத்துடா. இந்த மாதிரி நேரத்துல காப்பாத்துறதுதான் என் வேலை. இப்ப பாரு. சொல்லு பேசு. அந்த கனி கஜலட்சுமின்னு சொன்னானா? ஆமா திரு. ஏய் சக்தி, கஜலட்சுமிங்கிறது அம்மா கம்பெனிக்கு பக்கத்து கம்பெனில வேலை பாக்குற பொண்ணு. அந்த பொண்ண உனக்கு பிடிக்கும், அதுக்காக அந்த பொண்ணோட நம்ம சுபாவை கம்பேர் பண்ணுவியா? ஏய் காட்டெருமை. ஐயோ போதுமா? ஏய் என்ன வேலைடா பாத்துட்டு போற? பத்த வச்சுட்டியே பரட்ட. படுபாவி, உன்னை ஒரு ஹீரோ ரேஞ்சில நினைச்சா என்னடா அப்படி வில்லத்தனம் படிக்கிட்டு இருக்க? என்ஜாய். ஏய் காட்டெருமை. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாயா புது மாப்பிள்ள. ஏய் ஆமா நான் தான்டா புது மாப்பிள்ள. ஏய் என்னடா கிளம்பிட்டியா? எஸ். ஆமா என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஓய் உடன் பிறப்பே எப்படி இருக்கு? ஏய் ஜீவா, அத விடுடா. இந்த காட்டெருமை என்ன பண்ணான்னு கேளுடா. என்னடா பண்ண? ஒண்ணுமே பண்ணலடா. ஒண்ணுமே பண்ணாம பிரச்சனை எப்படா வரும்? வருதே. ஏய் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஜீவா இனி நம்புவப்பா. நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டோம், ஆனா பிரச்சனை வரும். அது எப்படா வரும்? கல்யாணம் பண்ணிட்டேல, இனி வரும் பாரு. என்னடா சொல்ற? வரலாட்டியும் நான் வர வச்சிடறேன். சாமி போதும், இன்னும் அவ்வளவுதான் சமாதானமே படுத்தல. ஃபர்ஸ்ட் என் மேல ஒரு பிடிப்பு வரட்டும், அதுக்கப்புறம் உங்க நாரதர் வேலையெல்லாம் ஆரம்பிங்க. கண்டிப்பா. டேய் காட்டெருமை, ஆரம்பிப்பேன். கண்டிப்பா நான் ஆரம்பிப்பேன்டா. என் தங்கச்சி என்ன பாடுபடுத்துறா, அவனை நம்ம பாடா படுத்த வைக்க வேண்டாம், வச்சிருவான். என்னடா இருக்க வீட்டுல எல்லாரும் வில்லத்தனமா மாறிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணா தங்கச்சி, அண்ணன் ட்ரெஸ் எப்படிமா இருக்கு? சும்மா மாப்பிள்ளையா கெத்தா இருக்கேனா? அதானா இருக்க. ஆனா அவனால சாயங்காலம் வந்து படிச்சுக்கலாம். மிச்சவங்களா எங்க? ஏ மதி, வாசுகி, ஏனி, சிந்து. ஏய் டேய் ஜீவா, சூப்பரா இருக்குடா உன் Dress. ஏய் தேங்க்ஸ் டி. பாப்பா நீ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேனா. காலையிலே வந்து எழுப்பி விட்டுட்டானே மாடு. எழுந்திர ஜோதிகாவை பார்க்க போனோன்னு. பாப்பா ஒன்ன மட்டும் இல்ல, வீட்டுல உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டது அவன் தான். எழுப்போம். டேய் ஜீவா. இந்த மணி. நேத்து ஜோதிகாவை பார்க்க போனியே, என்னடா ஆச்சு? ஆராகிண்டு வாங்குனியா? அதெல்லாம் வாங்கலமா, தப்பிச்சு வந்துட்ட. கவலையே பட வேண்டாம், இன்னைக்கு வாங்க வச்சிடலாம். ஓகே. அடப்பாவிகளா. சிந்து, நைட் ரொம்ப நேரம் உலாத்திக்கிட்டு இருந்த. இங்க கூட ஸ்டே பண்ணனா அதுவும் மாட்டேன்ட்ட. ஆமா நைட் அப்புறம் தூங்கிட்டியா? தூங்கிட்டேன் சுபா. என்னன்னே தெரியல, தூக்கமே வராம உருண்டு புரண்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அப்பப்போ சித்தார்த் வந்து பேசுற மாதிரியே கேட்டுச்சு. எல்லாம் மன பிரம்ம. ஆமா சுபா, அப்புறம் பார்த்தா சித்தார்த் வந்து உட்காந்து என்ன நினைச்சிட்டே இருக்கறனால தான் நான் உன் கண் முன்ன வந்துகிட்டே இருக்கேன். நீ என்ன நினைக்காம இரு, அப்பதான் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். இதுக்குடா ஒன்ன நினைக்கிறேன் அப்படின்னு அவன் மடியில படுத்திருந்தேன். நல்லா தூங்கிட்டேன் சுபா. மன பிரம்ம. ஆமா எழுந்து பார்க்கும்போது யாருமே இல்ல. ஆமாமா தங்கச்சி, யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அது மன பிரம்ம. ஆமா சக்தி அண்ணா, அவன் மேல அவ்வளவு கோபம் இருக்கு. இருந்தாலும் மறக்கவே முடியல. ரொம்ப டார்ச்சர் பண்றானா. சரி விடுமா, மன பிரம்ம தானே, அத என்ன பண்ண முடியும்? விடு அப்படியே விட்டு தள்ளு. ஆமாண்ணா, வேற என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்குடி ஓ மன பிரம்ம. அம்மா வீட்ல எல்லாரும் கிளம்பியாச்சா? எல்லாரும் கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு என்னென்ன கொண்டு போறோமோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. நாம ரெடி ஆகிறதுக்காக தான் வெயிட்டிங். அம்மா வாசுகி அண்ணி, மதி அண்ணி, சிந்து வந்துட்டோம். 3 அண்ணியும். வாவ், எல்லாரும் வந்தாச்சா? ஐயோ எல்லாருமே அழகா சாரி கட்டி இருக்கீங்க. நான் மட்டும் சுடியில. உனக்கு இது அழகா இருக்கு சிந்து. இல்ல பேசாம நானும் போய் சேலை கட்டிட்டு வந்துறவா? என்னது மீண்டுமா? ஏண்டா? அம்மா தாயே, நீ சீக்கிரம் கிளம்புனதுக்கு காரணமே இந்த சுடிதார் தான். இன்னும் சேலை கட்ட போறேன்னு இன்னும் 1 hour ஆக்கிடாத. ஏண்டா அவசரப்படுற? இன்னும் டைம் இருக்கு. ஏய் டைம்லாம் இல்ல, ஷார்ப்பா 10 மணிக்கு அங்க வரேன்னு என் பொண்டாட்டிட்ட சொல்லல. இருந்தாலும் கரெக்டா டைமிங்க்கு போகணும். என் மாமனார்ட்ட சொல்லிருக்கேன்ல. டேய் அண்ணா, ரொம்ப பண்றடா.
புது மாப்பிள அப்படித்தான் பண்ணணும். மாப்பிள முறுக்கு கிறுக்கு சிச்சி முறுக்கு விடு விடு அதான் வரல இல்ல. ஏய் எல்லாரும் கிளம்பியாச்சா? அதெல்லாம் கிளம்பிட்டாங்கடா. பொண்ணுங்களுக்கு ஃபங்க்ஷன்னா சொல்லவா வேணும், சும்மா ஜம்மன் கிளம்பிட மாட்டாங்க. அத சொல்லு. டேய் சரத்து, நீயாவது கூட வரலாம்ல. இந்த ரெண்டு பக்கிகிட்டையும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆபீஸ்க்கு தான் போவேங்குதுங்க. டேய் அப்பா ஒன்னும் ஆபீஸ்க்கு விடாம கூட வர சம்மதம் சொன்னதேமோ பெரிய விஷயம்டா. ஐயோ ஆமாண்டா, நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். ரத்ன மாமா நீ ஆபீஸ்க்கு போடா, நாங்க போய் பொண்ணை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை என்னையும் கூட வர சொல்லிட்டாரு. இத நினைச்சே பெருமைப்பட்டுக்கோ. ஆமா. டேய் இந்த கேஸ் விஷயமா தான் போறேன். பாக்குறேன் சீக்கிரம் முடிஞ்சதுன்னா அங்க வார. இல்லாட்டி கோச்சுக்காதடா. ஓகே ஓகே. ஆனா அந்த 3 பேத்தையும் வெளியே விட்டுறாத. அதெல்லாம் விட மாட்டேடா. இனி இந்த வில்லைங்க தொந்தரவே நமக்கு இருக்காது. ஓகேடா. போய் சிந்தாமணி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா. ஆமா இன்னைக்கு சித்தார்த்து வாரேன்னு சொன்னா. ஐயோ சரத்து நீ வேற, நேத்து நைட்டு ஒரே மன பிரம்மையா. சித்தார்த்து வந்து வந்து போனானா? ஐயோ மன பிரம்மனா வந்து வந்து போயிருக்க மாட்டானே, இங்கே உட்காந்துல தூங்கிருப்பான். சரத்து கரெக்ட்டா, உட்கார்ந்தே தான் தூங்குன மாதிரி இருந்தது. பாத்தியா, கரெக்ட் கரெக்ட், மன பிரம்மதான். என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. வாசுகியா நீங்களும் கிளம்புறீங்களா? சரத்து ஏன் கண்ணனே மனசு வந்து நானே கேட்காம நீயா போயிட்டு வாமான்னு சொன்னாரு. இதுக்கு இந்த ஆப்பு. ஓ இவனே சொல்லிட்டானா? அப்போ ஓகே, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. கார்ல தானே, அதனால நம்பி விட்டுட்டாரு. இருந்தாலும் சேஃபா போயிட்டு வாங்க நீ. ஓகே சரத்து. ஏய் எல்லாருமே கிளம்புறாங்க. அதுவும் இல்லாம இந்த 4 பேரும் அக்கா கிரிமினல்டா. நைட்டே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. காலையில யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணும், நாம இங்க கிளம்பணும்னு. ஆமா கேள்விப்பட்டேன். சரி ஓகே, ஆசைப்படுறா. பக்கத்துல தானே, ரொம்ப தூரம்னா பயப்படலாம். அதனாலதான்டா நானே போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். சொல்றது மரியாதை. கண்டிப்பாடா. அடம் பிடிச்சி அழுது எல்லாம் எனக்கு என்ன பார்த்த, உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன சந்தோஷம் அப்படி இப்படின்னு புலம்புறதுக்கு நாமளே சந்தோஷமா போயிட்டு வான்னு சொல்லிடலாம். கரெக்டா அண்ணாத்த? அனுபவம் அனுபவம். ஆமா ஆமா. ஹலோ ஹலோ, அங்க என்ன நடக்குது? அனி ஒண்ணுமே இல்ல நீ. அம்மா வீரானா எங்க? அவரு நம்ம கூட எல்லாம் ஜாயின் பண்ணுவாரா? அவருக்கு எப்பவும் ரத்னப்பா வைரப்பாதான். அங்க போய் பார்த்தா இருப்பாரு. ஐயோ மதி, அவன் சின்ன சண்டியரு, அதனால அப்படித்தான் சுத்திக்கிட்டு இருப்பான். ஏய் ஜீவா. ஓகே ஓகே. என்னங்க? யாராவது கூட்டத்துல யாழ் குரல் மாதிரி இருக்கு. என்னங்க? சொல்லுமா. சரி ஓகேவா, நல்லா இருக்கா? ஓகே ஓகே சூப்பர். ஏய் எல்லாரும் கிளம்பியாச்சா? அத்த கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு. வாங்க வாங்க போவோம் போவோம். டேய் அண்ணா, விட்டா நீயே ஓடிடுவ போல. அதுவும் செஞ்சாலும் செய்வேன். வாங்களே எல்லாரும் போயிடலாம். ஏய் ஜீவா, ஓ அவசரத்துக்கு அப்படியே ஜோதிகாவை கையோட கூட்டிட்டு வந்துருவா போல. கூட வரேன்னு சொன்னா அப்படியே கூட்டிட்டு வந்துருங்கண்ணே. சரிதான்டா. சரி வாங்க, எல்லாரும் கிளம்பியாச்சு, கார்ல வெயிட் பண்றாங்க. வாங்கம்மா போலாம். போலாம். சரி ஓகே, எல்லாரும் பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. வசுகி வந்து கால் பண்ணு. ஆமா ஆமா, நாங்க அப்படியே ஆபீஸ் கிளம்புறோம். அம்மா நான் அப்படியே டியூட்டி கிளம்புறேன். சரியா, டைம் இருந்தா அப்படியே வந்து போ. சரிங்க வைஷாமா. சரி வாங்க வாங்க, எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு போலாம். ஐயோ சொல்லிக்கிட்டே இருந்தா நின்னுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கி கார்ல ஏத்துங்க. ஏய் நீங்க அவரார் ப்ராப்பர்ட்டிய கார்ல ஏத்திட்டு கிளம்புங்கடா. ஏய் அடப்பாவி.